பிக் பாஸ் கோட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8க்கான போட்டியாளர்கள் யார் யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு 6 மணிக்கு கிராண்ட் லான்ச் ஷோ வந்துட்டு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும். ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அதோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இன்னும் பார்க்கறதுக்கு போனா 1 வீக் தான் இருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 8க்கான போட்டியாளர்கள் யார் யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் போட்டியாளரா நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஃபேட்மேன் ரவீந்திரன். இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இவர் பேரை கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி இவரை பத்தி நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம், இவர் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாம இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு பர்சன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்திரனை தான் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு மணிமேகலை வச்ச ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் கரெக்டா லிஸ்ட் போட்டு நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் எல்லாம் அடுக்கி அந்த வீடியோவை பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரியங்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த இஷ்யூ வந்துட்டு அந்த டைம்ல பீக்கா போயிட்டு இருந்த நேரம் அப்படின்னா பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்குமான சண்டை வந்துட்டு பீக்ல போயிட்டு இருந்த நேரத்துல வந்துட்டு எல்லாருமே பிரியங்காவை திட்டிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு பர்சன் அப்படின்னா என் மனசுல அந்த கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் டைரக்டா வந்துட்டு கேட்ட ஒரே ஆள்னா அது ரவீந்திரன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது வந்துட்டு ஏகப்பட்ட சில பேர்கிட்ட நெகட்டிவ் ஃப்ரேமோட தான் இப்ப உள்ள வரப்போறாரு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இத்தனை வருஷமா அவர் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க ஆளு அவர் உள்ள வரும்போது வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், எப்படி பண்ணா தான் சர்வே ஆக முடியும்னு எல்லாமே ஒரு கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் பிளே பண்ணும்போது அது எப்படிப்பட்ட கேமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் போட்டியாளராக யார் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்பு மயில்சாமி. இவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் மயில்சாமி அவரோட பையன் தான். அவர் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அதுக்கு அடுத்தது யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப். இவர் வந்துட்டு ஆல்ரெடி குக் வித் கோமாளி சீசன்ல வந்துட்டு ஒரு குக்கா கலந்துருக்காரு. அது இல்லாம இவர் வந்துட்டு சார்பேட்டா பரம்பரை படத்துல வந்துட்டு ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர். இவருக்கு வந்துட்டு பிசிக்கலா பிக் பாஸ்குள்ள எந்த டாஸ்க் கொடுத்தாலும் சிறப்பா பண்ற மாதிரி ஆளா தான் தெரியுறாரு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவரோட திறமையெல்லாம். அதுக்கு அடுத்தது யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்துட்டு சில படத்துல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கும் தனியா ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி நியூஸ் கன்ஃபார்ம் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்ததை யார் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஜா படத்துல வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு பொண்ணை ஆக்ட் பண்ண சச்சிதா. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம ரொம்ப ரிவ்யூஸ் வந்துட்டு இவங்களை வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் வந்துட்டு மகாராஜா படத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இவங்க பொண்ணை ஆக்ட் பண்ணதுனால எல்லாருமே வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு பிக் பாஸ் சீசன் 8க்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு டைட்டில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அடுத்ததா யார் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் செந்தில். இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இவருக்கு சொல்றதுக்கு போனா ஆல்ரெடி 73 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இவங்க வந்துட்டு இப்ப பிக் பாஸ்குள்ள வரும்போது வந்துட்டு அங்க இருக்கிற டாஸ்க் எல்லாம் ஃபுல்ஃபில்லா பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. மீன்ஸ் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்காரு. சோ இவரை வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அருண். இவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட லவர். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இவர் பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாஸ்ட் 1 மந்தாவே வந்துட்டு இவர் பேர் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. இவர் வந்துட்டு பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செல்லம்மா சீரியல்ல ஆக்ட் பண்ண அன்ஷிதா. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதே நேரத்துல செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துட்டு அவர் கன்ஃபார்ம் வராங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா. இவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நம்மளே ஏகப்பட்ட வீடியோல சொல்லியிருப்போம். சோ இவங்களும் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போற லிஸ்ட்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க விஜய் டிவில ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு குக் வித் கோமாளில வந்துட்டு ஒரு குக்காவும் வந்திருக்காங்க. அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுனிதா. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு. ஆனா இவங்களும் வந்துட்டு ஃபேட்மேன் மாதிரியே வந்துட்டு பிரியங்காவோட சொம்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல தான் உள்ள வர போறாங்க. நான் சொல்றது ஒண்ணுதான்,
பிரியங்காவுக்கு சொம்போ இல்ல மணிமேகலைக்கு சொம்போ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பிறகு வந்துட்டு அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன திறமையை காட்டுறாங்க அதை வச்சுட்டு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணா போதும். ஏன்னா அவங்க வந்துட்டு போட்டியாளரா வர்றது பிக் பாஸ்க்கு மட்டும்தான். வெளியில வந்துட்டு அவங்க மணிமேகலைக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், மீன்ஸ் அவங்க என்னனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க நடந்துக்கிறத வச்சுதான் நம்ம அந்த கண்ணோட்டத்துல தான் அவங்கள பார்க்க முடியும். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதை வச்சு அவங்களுக்கு யாருமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இதுல சொல்றதுக்கு வரேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் விஷால். இவங்களும் வந்துட்டு பாக்யலட்சுமி சீரியல்ல ஆல்ரெடி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு பாக்யலட்சுமி சீரியல்லயே வந்துட்டு அமிர்தா கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அக்ஷிதா அசோக் இவங்களும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே விஜய் டிவில வந்துட்டு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கிற சீரியல்ல இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒரு 2 பேர் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா சில ஆர்டிக்கல்ல வந்துட்டு இல்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்து ஒரு 12 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுல எது கரெக்டான இதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 12 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறது கன்ஃபார்ம். ஆனா மிச்சம் இருக்க 8 பேர் வந்துட்டு யார் யாருன்னு கரெக்டா தெரியல. ஆனா சில பேர் சொல்றாங்க புதுசா 12 பேரும் பழைய ஆட்கள் ஒரு 12 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு சில ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. அதனால கரெக்டா இது தெரியல. அதே நேரத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் வினோத் பாபுவும் பவித்ராவும் வந்துட்டு அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் ஆக்ட் பண்ண வினோத் பாபுவும் பவித்ராவும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வினோத் பாபு வந்துட்டு புது சீரியலுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதை வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா தான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருந்தாலே இப்ப டக்குன்னு அவர் போக மாட்டாருன்னு சொல்லிட்டு வர்ற நியூஸை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி பவித்ரா ஜனனி வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட ஹையஸ்ட் சேலரி கேட்டதுனால வந்துட்டு அவங்க பேரை வந்துட்டு பிக் பாஸே வந்துட்டு டவுட் லிஸ்ட்லயே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருந்து பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சபடி இவங்க 2 கேரக்டரும் வந்துட்டு அப்படின்னா வினோத் பாபுவும் பவித்ரா ஜனனியும் உள்ள வர்றது எனக்கு தெரிஞ்சபடி கன்ஃபார்ம் லிஸ்ட் தான். ஆனா இப்போ வந்துகிட்டு இருக்க ரூமர் பேஜ் தான் இப்படி வந்துகிட்டு இருக்கு. எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சபடி இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா வருவாங்க. இவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருந்தவங்க. இப்போ வெளியில வந்து புது புது ஆர்டிக்கல்ல வந்துட்டு இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி விடிவி கணேஷ் வராங்கன்னு சொல்லிட்டும் ரொம்ப ரூமர் வந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னேன் அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இப்போ ஏகப்பட்ட ஆர்டிக்கல்ல வந்துட்டு அது இல்லாம வந்துட்டு சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு விடிவி கணேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது தப்பான வதந்தி, ரூமர் கண்டஸ்டன்ட்ல இவரோட பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னும் 1 வீக் தான் இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒவ்வொரு பர்சனை பத்தியும் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவாங்க. அந்த வீடியோ மேக் பண்றதும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் தான் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு உள்ள யார் யார் போறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சைட்ல கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு பர்சன் உள்ள போகும்போது அவங்கள பத்தியான ஒரு தனி வீடியோ ஒன்று காட்டுவாங்க. அந்த வேலை எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு பிஆர் ஒர்க் வந்துட்டு செம்ம ஸ்பீடா போவோம் தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிஆர் ஒர்க் இல்லாத ஆட்கள் வந்துட்டு பேரு அடியே பட மாட்டேங்குது. பிஆர் ஒர்க் இருக்கிறவங்க பேரு தான் ஏகப்பட்ட பேர் இப்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்பவுமே அவங்க அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில பிரபலம் ஆகுறதுக்கு. அவங்களோட கேரக்டரை வச்சுலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் இதை உள்ள இப்பவுமே போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பிக் பாஸை பத்தி வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். இப்போதைக்கு பாய்.